நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேஷன்ல வந்து ஒரு 3 கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேஷன் யார் யார் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசர்ச் நிறைய டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணோன்னு இதில் இருக்காங்க. யார் யாருன்னா ரேட் ஆஃப் குவாலிட்டிஸ், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங், மேக்ஸிமம் மினிமம். இந்த மேக்ஸிமம் மினிமத்துக்கு 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ். 2 டெஸ்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இதில் இன்னும் 2 டாபிக் டெடிட்டட் கோர்ஸ் ஆயிடுச்சு. டேஞ்சன் அண்ட் நார்மலும் டெடிட்டடு அண்ட் ஆல்சோ இன்னொரு கோர்ஸ் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ டெடிட்டட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாபிக் தான் இருக்குது. 3 டாப்பிக்குமே மாற்றி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அதில் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலேருந்து ஒரு 5 மார்க் வந்து வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் வந்துட்டு இருக்குது. அது இல்லாத இந்த பாட்லேயே இல்லை இந்த பாட்லேயே ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க், இல்லை ஒரு 1 மார்க் மாற்றி இதில் 3 மார்க் கேட்கலாம், 2 மார்க் கேட்கலாம், 1 மார்க் கூட கேட்கலாம். மாற்றி வந்துடுது. ஏன்னா கம்பல்சரி இதில் இருக்குது 5 மார்க் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னைக்கு வந்து நான் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் வந்து இது 2 கொடுக்க போகிறேன். இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கும் மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் பெஸ்ட் பண்ணி நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனை, என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படிப்பா இன்க்ரீசிங்னா என்ன, டிக்ரீசிங் ஒரு நார்மல் ஐடியா எப்படி சொல்லுவோம். இன்க்ரீசிங் எப்படி இருக்கும், டிக்ரீசிங் எப்படி இருக்கும்? நார்மலாக மேத்தமெட்டிக்கல் மீனிங்ல நார்மலாக சொல்லுங்க. இன்க்ரீசிங் எப்படி இருக்கும், டிக்ரீசிங் எப்படி இருக்கும்? சரி, இன்க்ரீசிங்னா ப்ளஸ் ஆகும். இன்க்ரீசிங்னா ப்ளஸ் ஆகும். சரி. டிக்ரீசிங்னா மைனஸ் ஆகும். அவ்வளோதான். இன்க்ரீசிங்னா ப்ளஸ் ஆகும், டிக்ரீசிங்னா மைனஸ் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் உன்னோட மார்க்கு இப்போ உன்னோட மார்க் அவ்வளோதான். இப்போ நீ 2 டைப் ஆஃப் மார்க் எடுக்க போகிற. இப்போ வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து சம்திங் ஒரு மார்க் வச்சுக்கிட்டு 49 வச்சுக்கோங்க, நார்மலாக 49 வச்சுக்கிட்டு. அப்போ இது நார்மல் மார்க், இது நம்மளுக்கு தெரியாது. மேபி நம்மளுடைய ப்ரீ போர்டு எக்ஸாமில் வந்து 80 எடுத்துருப்பேன். அப்போ 80க்கு இது கம்பேர் பண்ணும்போது இது வந்து டிக்ரீசிங் ஆகுது. ஆக்சுவலாக பாசிட்டிவ் நெகட்டிவ்னு விட இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகுது வேல்யூ. சரிங்களா? இப்போ நீ இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் எடுக்க போகிற. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் மேபி கொஸ்டின் கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா மேபி 85 எடுத்துட்டீங்கன்னா ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா இதனோட ஆர்டர் படி இது இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ மேத்தமெட்டிக்கல் மீனிங் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டீங்க. சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்க. x1, x2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த 2 பாயிண்ட்ல வந்து எஃப் ஆஃப் x1 இஸ் லெஸ் தென் எஃப் ஆஃப் x2. x1 லெஸ் தென், இந்த கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா x1 அண்ட் x2 கேஸு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா இது மீனிங் என்ன அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்ன கண்டிஷன் எடுக்கிறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ என்னாச்சு, இங்கே x1 பாயிண்ட், இது x2 பாயிண்ட், இங்கே எஃப் ஆஃப் x1 பாயிண்ட், இங்கே எஃப் ஆஃப் x2 பாயிண்ட். சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன, எப்படி நடக்குதுன்னு மேப் டிஃபைன் பண்ணுங்க. x1 வந்து இங்கே போகுது, x2 வந்து இங்கே போகுது. பட் 2 கண்டிஷன் வந்து x1 லெஸ் தென் x2 இருந்தால் எஃப் ஆஃப் x1 லெஸ் தென் எஃப் ஆஃப் x2. அப்போ இது ரெண்டும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இதனோட 2 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா மீனிங் என்ன, நீ இந்த நார்மலாக வந்து ஒரு 49 மார்க் எடுக்கிற அப்படின்னா இதுலேருந்து நீ என்ன எஃபெக்ட் போடும்போது அடுத்த மார்க் என்ன ஆகுது, 85 ரீச் ஆகுது. இல்லைன்னா நார்மலாகவே இருக்கும். இல்லைன்னா இதை ரெடியூஸ் ஆகும். எஃபெக்ட் போடணும்னா ரெடியூஸ் ஆகிடும், 35 கூட வரும். சரிங்களா? இது எப்படிங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ எஃப் ஆஃப் x1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை மாதிரி ஒரு ஃபார்மேட் எடுக்கணும். அதாவது இப்போ x1 வந்து நீ நார்மலாக இருக்கிற, x2ங்கிறது வந்து நீ வந்து எஃபெக்ட் போடுற. அப்போ அதனோட ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்கும்போது இது எஃபெக்ட் போட்ட ரிசல்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்.
சரிங்களா? ஓகே சார். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல். சரி, அப்போ டிகிரீசிங் சொல்லுங்க பார்க்கலாம். டிகிரீசிங் என்ன நடக்கும்? x1 லெஸ் தென் x2 எடுக்க இதுக்கு ஆப்போசிட்டாக ஆகுது. f of x1 கிரேட்டர் தென் f of x2 வருது. அப்படின்னா மீனிங் என்ன? இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆனது எப்படி வருது? x1 வந்து இங்கே வருது, அதே மாதிரி x2ஓட வேல்யூ இங்கே போகுது, ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அதோட ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு அதோட மீனிங் என்ன? டிகிரீசிங் ஃபங்க்ஷன். அதோட மீனிங் என்ன? டிகிரீசிங் ஃபங்க்ஷன். சரிடா கண்ணு? ஓகே. This is normal mathematical definition. Maybe less than or equal to or greater than or equal to a strictly decreasing function. சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து f of x1 2 பாயிண்ட் எடுக்கீங்க. x1 எப்படி வேணா எடுத்தீங்க, x1 லெஸ் தென் x2 எந்த மாதிரி வேணா எடுத்தீங்க. பட் f of x1 ஈக்குவல் டு f of x2 இந்த மாதிரி கிடைச்சதுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? டிகிரீசிங் ஃபங்க்ஷன், இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இல்லாத ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுன்னா தட் மீன்ஸ் என்னென்னா இங்கே வந்து டொமைன் அண்ட் டொமைன், இங்கே x1 வேல்யூ, இங்கே x2 வேல்யூ, இங்கே சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்ன ஆகுது? ஈக்குவலாக வருது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னென்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இன்க்ரீசிங் டிகிரீசிங் இல்லாத எதுவுமே வேரி ஆகாமல் அந்த ஃபங்க்ஷன் இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சரிடா கண்ணா? இந்த மூணு நல்ல டெஃபினிஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இன்க்ரீசிங் டிகிரீசிங் என்ன, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெஃபினிஷன் கொடுத்துட்டேன். சரி, இது எப்படி டெரிவேட்டிவ் வந்து இன்வால்வ் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டெரிவேட்டிவ் எப்படி இன்வால்வ் போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கிவன் கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க? கிவன் கொடுத்துருப்பாங்க. நீ என்ன கண்டுபிடிக்க போகிற? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிற. நீ என்ன பண்ண போகிற? உன்னோட ஒர்க்கை பொறுத்த வரை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற. ஸோ அதுக்கு ஒர்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை வந்து என்ன பண்ண போகிறீங்க? ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்க போகிறீங்க. இதுக்கு பேர் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. எந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும்போது இன்க்ரீசிங் டிகிரீசிங் தான் போகுது. சரிங்களா? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ங்கிற ஒரு டெஃபினிஷன் பண்ணிட்டேன். எஃப் டேஸ் ஆஃப் ஈக்குவல் டு 0ங்கிறது வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா இது சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு இஸ் கெட்டிங் சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும், அந்த ஈக்குவேஷன் இது சால்வ் பண்ணும்போது சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. சப்போஸ் அந்த பாயிண்ட் வந்து x1 x2 எவ்வளோ பாயிண்ட் வேணால் இருக்கலாம், அந்த ஈக்குவேஷன் பொறுத்த மாதிரி மாறும். அந்த ஈக்குவேஷன் எப்படி தெரிஞ்சால் நம்ம சொல்ல முடியும் எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குன்னு. அப்போ இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இது அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் வந்து ரியல் லைன் ஃபார்மேட்டில் எடுக்கிறேன், ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறீங்க. அப்போ அந்த இன்டர்வல் ஃபார்மேட் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு x1, அதே மாதிரி x1 to x2, x2 to ப்ளஸ். சரிங்களா? இந்த பிட்வீன் இன்டர்வெல்ல என்ன பண்ணுறீங்க? இந்த பிட்வீன் இன்டர்வெல்ல எதில் பார்க்குறீங்க? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்லேயே பார்க்குறீங்க. பிட்வீன் இன்டர்வெல்ல அந்த எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இல்லை லெஸ் தென் 0வான்னு செக் பண்ணுறீங்க இந்த பிட்வீன் இன்டர்வெல்ல. சரிங்களா? அப்படி கிரேட்டர் தென் 0 லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா கிரேட்டர் தான் இருந்தால் எஃப் இஸ் என்னது? இன்க்ரீசிங். அந்த இன்டர்வல்ல எஃப் வந்து இன்க்ரீசிங். எஃப் கிரேட்டர் தென் 0 இருந்தால். அதே லெஸ் தென் 0 இருந்தால் எஃப் இஸ் என்னவோ? டிகிரீசிங். சரிங்களா? எந்த இன்டர்வலோ அந்த இன்டர்வல் எழுதுது. சரிங்களா? அந்த கரஸ்பாண்டிங் இன்டர்வல் வந்து எந்த இன்டர்வலும் தெரியாது. மேபி இதில் ஆகலாம், இதில் ஆகலாம், இதில் ஆகலாம். அந்த ப்ராப்ளம் பொறுத்த வச்சு நம்ம செக் பண்ண முடியும். சரிடா கண்ணு? அப்போ இன்க்ரீசிங் டிகிரீசிங் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா? டவுட் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? நோ டவுட். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? இது வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ஒர்க் என்ன? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பாங்க. மூணாவது ஒர்க் என்ன? கிரிட்டிக்கல் பாயிண்டோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. எப்படி? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அதுலேருந்து என்ன கிடைக்கும்? சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறீங்க. சரிங்களா? அந்த இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிட்டு லைஸ் பிட்வீன் வேல்யூவில் வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? கிரேட்டர் தென் 0 இருந்தால் இன்க்ரீசிங். சப்போஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஓகே? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பார்ட்.
சரி டக்குனு இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் போட்டலாமா? ஓகே சார். சரி, இப்போ ஒரு கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின் போடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. டிஸ்கஸ் ஆர் ஃபைண்ட் த இன்டர்வல். கொஸ்டின் எப்படி கேட்குறேன்னா, ஃபைண்ட் த இன்டர்வல். Find the intervals increasing decreasing which of the following are increasing or decreasing. F of x equal to x square plus 2x minus 1. X square plus 2x plus 1. சரி, இப்போ மேலே வாங்க. என்ன கொடுத்துக்கிறான்? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துக்கிறான்னு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஒர்க்கை பார்த்துக்கணும். இது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான். இப்போ என்ன கண்டுபிடிக்க வரீங்க? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் ஈக்குவல் 0 பாயிண்ட் பார்த்தலாமா? சொல்லுங்க. ஓகே, இவன் கிவன் கொடுத்துட்டான். அடுத்த ஒரு கண்ணு கண்ணு இவன் வந்து ஒன்று சொல்லுங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க கண்ணு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதுக்கு என்ன கிடைக்கும்? 2x 2x x எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன? plus x ப்ளஸ் plus 2. ஓகே. ஏன்டா ஓங்குது? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க தெரியா? டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2x மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 5. அப்போ என்ன ஆகும்? இந்த 5 வந்து என்ன ஆகும்? 0 ஆகும். சரிங்களா? இந்த எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன ஆகும்? 1 ஆகும். இது என்ன ஆகும்? 2x ஆகும். சரிங்களா? மறந்துட்டீங்களா? இல்லை சார், தெரியும் சொல்கிறேன் சார். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபார்முலா என்னது? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது 0 பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ சொல்ல பார்க்கலாம் டக்குன்னு. எக்ஸோட வேல்யூ என்ன? 2x plus 2 -1 சார். வெரி குட். அது மாதிரி டக்குன்னு சொல்லி பாருங்க. -1. சரி, இப்போ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து பாயிண்ட்ஸ் கட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? இன்டர்வல் ஃபார்ம் பண்றீங்க இந்த ரியல் லைன்ல. அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சிருக்கு. அப்போ நமக்கு ஈஸி தான். அந்த ஒரு பாயிண்ட் வச்சு இப்படி இன்டர்வல் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணிடலாமா? சொல்கிறேன் கண்ணு. இங்கே இருக்கிறது -1 இங்கே இருக்கும். கரெக்டுங்களா? -1. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது இந்த -∞. இங்கே இருக்கும் +∞ கிடைக்கும். கரெக்டுங்களா? சரி, இன்டர்வல் இப்போ என்ன கிடைக்குது? சொன்ன மாதிரி -∞ to -1, -1 to +∞. கரெக்டா? இது கரெக்டா தப்பா? கரெக்டு தான் சார். அப்போ சீரியல் நம்பர் இங்கே என்ன கிடைக்கும்? இன்டர்வல். இது டேபிள் ஃபார்ம் பண்ணுற டேபிள் ஃபார்ம் வச்சு போடுங்க. இன்டர்வல் இங்கே எஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஒன்று தான் சார் கிடைக்கும். இதுக்கு ஒன்று தான் கிடைக்குது. இந்த ப்ராப்ளத்துக்கு போகும்போது நிறைய கிடைக்கும். இந்த நிறைய ப்ராப்ளம் போடும்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம். அது நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? இது இன்க்ரீஸிங்கா இல்லை டிக்ரீஸிங்கா? இது டேபிள் மாதிரி போட்டுங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது. மொத்தம் எத்தனை இன்டர்வல்? 2 இன்டர்வல் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இன்டர்வல்? ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞ to -1, -∞ to -1. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் கேட்குறாங்க. இங்கே நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணு? இதுதான் இருக்குது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ 2 காமனாக எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதான் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதை சைன் வச்சுட்டு நம்ம போட போகிறோம். அப்போ இங்கே எழுதி இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது? 2 × x + 1. சரிங்களா? இப்போ சொல்கிறாங்க நம்மளுடைய டிஸ்கஷன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் என்னவா இருக்கும்? இந்த லைஸ் பிட்வீன் இன்டர்வல் வேல்யூ என்னவா இருக்கலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. இது -2, -3, -4, -5. நிறைய டெசிமல் பாயிண்டிங் இருக்கும். ரியல் நம்பர் சிஸ்டம்னா இப்போ நிறைய இருக்கும். ஃபார் த எக்ஸாம்பிளுக்கு -4 இந்த இடத்துல -4 போடுங்க. என்ன சைன் கிடைக்கும்? x + 1 இருக்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக -4 போட்டோம்னா என்ன கிடைக்கும்? -4 + 1. சார் அந்த 2x + 2 சப்ஸ்டிட் பண்ணலாம் சார். ஆமாடா கண்ணு. 2 of x + 1 அதான் நான் எடுத்துக்கிறேன். இங்கே எழுதிக்கிறேன் பாரு. 2 of x + 1 சொல்லுங்க.
-4 இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? -6 sir. -6 வருது. அப்ப மைனஸ்னா நெகட்டிவ் வேல்யூ சைன் தானே கேட்குறாங்க. நெகட்டிவ் வேல்யூவா பாசிட்டிவ் வேல்யூவா? நெகட்டிவ் தானே. -6னா நெகட்டிவ். Negative sir. Negative. நெகட்டிவ்னா என்னது? லெஸ் தென் 0 தானே. Yes sir. லெஸ் தென் 0னா இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கா? டிக்ரீசிங். Decreasing இது sir. வந்து டிக்ரீசிங். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதே மாதிரி அடுத்த இன்டர்வல் நீயே போடுவியா? நீயே போட்டு சொல்லிட்டு வரலாம். -1 to -1 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நம்மளுக்கு ஈஸியான வேல்யூ இது. ஈஸியான வேல்யூ 0 இங்க இருக்கும். அப்ப 0ங்கிற வேல்யூ இங்க அப்ளை பண்ணு. இந்த இடத்துல 0ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணு. பாசிட்டிவா நெகட்டிவா சொல்லு. Positive sir. பாசிட்டிவ். Increasing. அப்ப கிரேட்டர் than 0 இஸ் இன்க்ரீசிங். அப்ப கன்க்ளூஷன் எப்படி எழுதுவேன்? இன்க்ரீசிங்ல எந்த இன்டர்வல், டிக்ரீசிங்ல எந்த இன்டர்வல். அதாவது இது வந்து f தான். therefore f is increasing. இன்க்ரீசிங்ல எந்த இன்டர்வல் ஆகுதுன்னு? இன்க்ரீசிங் ஆன் த இன்டர்வல் எதுல? இதுல ஆகுது. கரெக்டா? இன்க்ரீசிங் ஆன் -1 இன்ஃபினிட்டி. அதே மாதிரி f is டிக்ரீசிங் எந்த இன்டர்வல்? டிக்ரீசிங் ஆன் த இன்டர்வல் -infinity, -1. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இப்போ இன்க்ரீசிங் டிக்ரீசிங் உனக்கு புரிஞ்சுதா?